வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் ட்ரினிட்டி கல்ச்சுரல் அகாடமி. இன்னைக்கு நம்ம இந்தியன் ஜியோகிராஃபியில் எனர்ஜி ரிசோர்சஸ் ஆஃப் இந்தியா பற்றி பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட், எனர்ஜி ரிசோர்சஸ். Resources from which electricity is generated is called as energy resources. நம்ம எந்த ரிசோர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்ணுறோமோ அது எல்லாமே வந்து எனர்ஜி ரிசோர்சஸ்ன்னு சொல்கிறோம். It is classified into two types, renewable and the next one is non-renewable energy resource. நான்-ரினியூவபிள் எனர்ஜி ரிசோர்ஸஸ்க்கு எக்ஸாம்பிள் வந்து பார்த்தாக்க கோல், பெட்ரோலியம், நேச்சுரல் கேஸ், நியூக்ளியர் மினரல்ஸ் இதெல்லாமே வரும். தென் ரினியூவபிள் எனர்ஜி ரிசோர்ஸஸில் வாட்டர், சன்லைட், விண்ட், பயோகேஸ், டைட்ஸ் இதெல்லாம் வந்துட்டு வரும். ஃபஸ்ட்டு நான்-ரினியூவபிள் ரிசோர்ஸஸ் ஆஃப் இந்தியாவில் வந்துட்டு நியூக்ளியர், கேஸ், பெட்ரோலியம், கோல் இதெல்லாம் வரும். கோல் வந்துட்டு இந்த ஜார்க்கண்ட் ஏரியாஸில் வந்துட்டு அதிகமாக நமக்கு கிடைக்குது நார்த் இந்தியாவில். தென் நியூக்ளியர் பவர் ஸ்டேஷன்ஸ் வந்து பார்க்கும்போது தமிழ்நாட்டில் 2 இருக்குது. அப்புறம் கைகா, கக்ரப்பாரா இந்த மாதிரி வந்துட்டு நியூக்ளியர் ஸ்டேஷன்ஸ் எல்லாமே வந்துட்டு இருக்கும். தென் கோல், it is the inflammable organic substance composed mainly of hydrocarbons. கோல்னாலே வந்துட்டு ஹைட்ரோகார்பன் தான். இது வந்துட்டு ஹைலி இன்ஃப்ளேமபிள். இட் இஸ் அதர்வைஸ் கால்ட் அஸ் பிளாக் கோல்ட். கார்பன் கண்டென்ட் பேஸ் பண்ணி கோல் வந்துட்டு 4 டைப்ஸாக பிரிக்கிறாங்க. ஆந்த்ரசைட், பிட்டுமினஸ், லிக்னைட், பீட். ஆந்த்ரசைட்டில் 80 to 90% கார்பன் கண்டென்ட் வந்து இருக்குது. தென் பிட்டுமினஸில் 60 to 80% கார்பன் கண்டென்ட். லிக்னைட்டில் 40 to 60% கார்பன் கண்டென்ட். இந்த லிக்னைட் தான் நம்ம தமிழ்நாட்டில் வந்து அதிகமாக கிடைக்குது. தென் பீட், இதில் வந்து லெஸ் தென் 40% ஆஃப் கார்பன் கண்டென்ட். தென் இந்தியாவில் கிடைக்கிற கோல்லாம் வந்து பார்த்துட்டாக்க எந்த ராக் பேஸ் பண்ணியிருக்குன்னு பார்த்தோன்னா கோண்ட்வானா சீரிஸ். நியர்லி 90% ஆஃப் கோல்டு ரிசர்வ்ஸ் ஆஃப் த கண்ட்ரி எங்கெல்லாம் இருக்குன்னு பார்த்தாக்க ஜார்க்கண்ட், ஒடிஷா, வெஸ்ட் பெங்கால், மத்திய பிரதேஷ், அந்த சோட்டா நாக்பூர், பிளாட்டூ ரீஜன்ஸில் தான் வந்துட்டு அதிகமாக நமக்கு கோல் ரிசர்வ்ஸ் வந்து இருக்குது. தென் லீடிங் ஸ்டேட் இன் கோல் ப்ரொடியூசிங் இஸ் ஜார்க்கண்ட். இட் இஸ் ஃபாலோடு பை ஒடிஷா, சத்தீஸ்கர், வெஸ்ட் பெங்கால், மத்திய பிரதேஷ், ஆந்திர பிரதேஷ் அண்ட் மகாராஷ்டிரா. தென் இம்பார்ட்டன்ட் கோல்டு ஃபீல்ட்ஸ் ஆஃப் ஜார்க்கண்ட் எங்கெல்லாம் இருக்குன்னு பார்த்தாக்க பொக்காரோ, நார்த் கர்ணாபுரா, சவுத் கர்ணாபுரா, கிரிக், ராம்ஹார் இந்த மாதிரி ராஜ்மஹால் இந்த ஏரியாலெல்லாம் வந்துட்டு ஜார்க்கண்டில் கோல் ஃபீல்ட்ஸ் வந்து நிறைய இருக்குது. தென் இந்தியன் லிக்னைட், இது வந்துட்டு ப்ரௌன் கோல்னு சொல்கிறாங்க. இது வந்து தமிழ்நாடு, பாண்டிச்சேரி, கேரளா சைடில் அதிகமாக கிடைக்குது. இந்த கோல்க்குன்னு வந்து தனியாகவே மினிஸ்ட்ரி வந்து இருக்குது, மினிஸ்ட்ரி ஆஃப் கோல். இதுக்கு கீழே தான் வந்து கோல் இந்தியா லிமிடெட் இது வந்துட்டு ஃபங்க்ஷன் ஆகிட்டுருக்கு. இட் இஸ் த லார்ஜஸ்ட் கோல் ப்ரொடியூசிங் கம்பெனி இன் த வேர்ல்ட். இதனோட ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து கல்கட்டாவில் இருக்குது. தென் நெய்வேலி லிக்னைட் கார்பரேஷன் இந்தியா லிமிடெட் அண்ட் சிங்கரணி கொலரிஸ் கம்பெனி லிமிடெட் இது எல்லாமே வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் கோல்க்கு கீழே தான் ஃபங்க்ஷன் ஆகிட்டு வருது. தென் பெட்ரோலியம் ஆர் க்ரூட் ஆயில். பெட்ரோலியம்ன்ற வேர்ட் வந்துட்டு 2 லாட்டின் வேர்ட்ஸ்லேருந்து டிரைவ் பண்ணியிருப்பாங்க. பெட்ரோ இட் மீன்ஸ் ராக் அண்ட் ஓலியம் மீன்ஸ் ஆயில். இந்த பெட்ரோலியம் வந்துட்டு எர்த்தில் இருக்கிற ராக் மெட்டீரியல்ஸ்லேருந்து ஆயில் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுப்பாங்க. அதனால் இதுக்கு அனதர் நேம் வந்துட்டு மினரல் ஆயில்னு சொல்கிறாங்க. இந்த பெட்ரோலியம் வந்துட்டு ஒரு இன்ஃப்ளேமபிள் லிக்விட். இது வந்து மெயின்லி 90 to 95% ஹைட்ரோகார்பன்ஸ் தான் வந்துட்டு கம்போஸ் ஆகிருக்கு. தென் ரிமைனிங் வந்துட்டு ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் லைக் ஆக்சிஜன், சல்ஃபர் இதெல்லாம் வந்துட்டு மிக்ஸ் ஆகிருக்கும். இந்த பெட்ரோலியம்க்கும் வந்துட்டு ஒரு மினிஸ்ட்ரி இருக்குது, த மினிஸ்ட்ரி ஆஃப் பெட்ரோலியம் அண்ட் நேச்சுரல் கேஸ். இந்த பெட்ரோலியம் யூஸ் பண்ணி நம்ம வந்துட்டு ஃபியூவலாக வந்து ஆட்டோமொபைல்ஸ்க்கு யூஸ் பண்ணலாம். தென் ஏரோப்ளேன், ஷிப்ஸ், லோக்கோமோட்டிவ்ஸ் இதுக்கெல்லாமே வந்துட்டு பவர் சோர்ஸ்க்கு தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். தென் லூப்ரிகன்ஸ், கெரோசின், வேஸ்லின், டார், சோப், டெர்லின், வேக்ஸ் இந்த மாதிரி எல்லா ப்ராடக்ட்ஸுக்கும் வந்து பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணுறோம். இந்தியாவில் வந்துட்டு ஆயில் ப்ரொடியூசிங் வந்து ஆன்ஷோரும் இருக்குது, ஆஃப் ஷோர் ஏரியாஸும் இருக்குது. அதில் இம்பார்ட்டண்ட் ஆஃப் ஷோர் ஆயில் ஃபீல்ட்ஸ் வந்து பார்த்தாக்க ஈஸ்டர்ன் கோஸ்ட், வெஸ்டர்ன் கோஸ்ட்னு வந்து 2 டைப்ஸாக வந்து பிரித்து நம்ம ஸ்டடி பண்ணலாம். வெஸ்டர்ன் கோஸ்ட்டில் வந்து இம்பார்ட்டண்ட்டாக இருக்கிறது
மும்பை ஹை ஆயில் ஃபீல்ட்ஸ் இதுதான் வந்துட்டு லார்ஜஸ்ட் வித் 65% ஆஃப் த ப்ரொடக்ஷன். செகண்ட் லார்ஜஸ்ட் வந்துட்டு குஜராத் கோஸ்ட், தென் பெசிம் ஆயில் ஃபீல்ட், ஆலியோபெட் ஆயில் ஃபீல்ட், அங்கலேஷ்வர், கேம்பே லூனி ரீஜன், அகமதாபாத் கலோல் ரீஜன் இது எல்லாமே வந்து வெஸ்ட் கோஸ்ட்ல வந்துட்டு இருக்கிற ஆஃப்ஷோர் ஆயில் ஃபீல்ட்ஸ். தென் ஈஸ்ட் கோஸ்ட் ஆஃப்ஷோர் ஃபீல்ட்ஸ் வந்து பார்த்தாக்க பிரம்மபுத்ரா வேலி, திக்பாய் ஆயில் ஃபீல்ட்ஸ். இந்த திக்பாய் தான் வந்துட்டு நம்ம கண்ட்ரியிலே இருக்க ஓல்டஸ்ட் ஆயில் ஃபீல்ட். தென் நஹரோட்டியா ஆயில் ஃபீல்ட்ஸ், மொரான் ஹுக் ரீஜன் ஆயில் ஃபீல்ட், ருத்ராசாகர் லாவா ஆயில் ஃபீல்ட்ஸ், சூர்மா வேலி. தென் ஆஃப்ஷோர் ஃபீல்ட்ஸில் வந்துட்டு அந்தமான் நிக்கோபார், கல்ஃப் ஆஃப் மன்னர், பலேஷ்வர் கோஸ்ட், பஞ்சாப், ஹரியானா, யூபி இது எல்லாமே வந்துட்டு வரும். தென் கம்மிங் டு நேச்சுரல் கேஸ், இது வந்துட்டு ஒரு கேஸ் மிக்சர் ஆஃப் மீத்தேன், ஹையர் ஆல்கேன்ஸ் அண்ட் ஸ்மால் பர்சன்டேஜ் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு, நைட்ரஜன் அண்ட் ஹைட்ரஜன் சல்ஃபைட்ஸ். இது இந்த கேஸஸ் எல்லா மிக்சரும் வந்துட்டு நேச்சுரல் கேஸ்ன்னு சொல்கிறோம். இந்த நேச்சுரல் கேஸ் வந்துட்டு எப்படி ப்ரொடியூஸ் ஆகுதுன்னா ஓவர் 1000 ஆஃப் இயர்ஸ்க்கு வந்துட்டு பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல் லேயர்ஸ் டீகம்போஸ் ஆக்கிட்டு அது வந்துட்டு ஒரு இன்டென்ஸ் ஹீட் அண்ட் ப்ரெஷருக்கு உட்படும் போது அந்த நேச்சுரல் கேஸ் வந்து நமக்கு ப்ரொடியூஸ் ஆகுது. இது வந்து நம்ம மோஸ்ட்லி டொமஸ்டிக் பர்பஸ்க்கு வந்து யூஸ் பண்ணுறோம். ஹீட்டிங், குக்கிங், எலக்ட்ரிசிட்டி ஜென்ரேஷன் இந்த மாதிரி. தென் ஃபியூவல்ஸ்க்கு, வெஹிக்கல்ஸ்க்கு வந்து ஃபியூவல்ஸாகவும் யூஸ் பண்ணலாம். இந்த ஹையஸ்ட் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் நேச்சுரல் கேஸ் வந்து இந்தியாவில் எங்கே கிடைக்குதுன்னு பார்த்தாக்கா பாம்பே ஹை அண்ட் பேசிம் ஆயில் ஃபீல்டில் வந்துட்டு நிறைய இருக்குது. தென் தமிழ்நாட்டில் வந்து பார்க்கும்போது தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்டில் நெய்பாலத்தூர் அண்ட் மகாமடம் இந்த 2 இடத்துலையும் வந்துட்டு நமக்கு நேச்சுரல் கேஸ் ஃபீல்ட்ஸ் வந்துட்டு இருக்குது. தென் கம்ப்ரஸ்டு நேச்சுரல் கேஸ் சிஎன்ஜி, இது வந்துட்டு ஒரு மீத்தேன் கேஸில் வந்து ஹை ப்ரெஷரில் ஸ்டோர் பண்ணுறது தான் நமக்கு சிஎன்ஜின்னு சொல்கிறாங்க. இது வந்துட்டு கேசலைன், டீசல் ஃபியூவல், ப்ரொப்பைன், எல்பிஜி இதுக்கு அல்டர்னேட்டிவாகவும் யூஸ் பண்ணுறாங்க. இது வந்துட்டு அதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது லெஸ் த்ரெட்டு தான். தென் கெயில் இந்தியா லிமிடெட், இது வந்து ஃபார்மர்லி நோன் அஸ் கேஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா லிமிடெட். இதுதான் வந்து இந்தியாவில் வந்து இருக்கிற லார்ஜஸ்ட் ஸ்டேட் ஓன் நேச்சுரல் கேஸ் ப்ராசஸிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் கம்பெனி. இது வந்து நியூ டெல்லியில் தான் ஆப்ரேட் ஆகிட்டுருக்கு. இதுக்கு கீழே வர பிஸ்னஸ் செக்மெண்ட்ஸ் வந்து பார்த்தாக்க நேச்சுரல் கேஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறது, லிக்விட் ஹைட்ரோ கார்பன்ஸ், அப்புறம் பெட்ரோலியம் கேஸஸ், பெட்ரோகெமிக்கல்ஸ், கேஸ் டிஸ்ட்ரிபியூஷன், எக்ஸ்ப்ளோரேஷன், அதனோட ப்ரொடக்ஷன், அதை யூஸ் பண்ணி எலக்ட்ரிசிட்டி ஜென்ரேஷன் எல்லாமே வந்துட்டு இந்த கெயில் இந்தியா லிமிடெட்க்கு கீழே வந்துட்டு வர பிஸ்னஸ் செக்மெண்ட்ஸ். தென் கன்வென்ஷனல் எனர்ஜி சோர்சஸில் தெர்மல் பவர், நியூக்ளியர் பவர்ஸ்லாம் வந்துட்டு வரும். ஃபஸ்ட்டு தெர்மல் பவர் பற்றி பார்க்கலாம். தெர்மல் பவர் வந்துட்டு கோல், டீசல், பெட்ரோலியம், நேச்சுரல் கேஸ் இது எல்லாமே வந்துட்டு யூஸ் பண்ணி எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்ணுறது தான் வந்து தெர்மல் பவர். இதுக்கு வந்துட்டு ஒரு ஆர்கனைசேஷன் இருக்குது, நேஷ்னல் தெர்மல் பவர் கார்பரேஷன் என்டிபிசி. இது 1975 வந்துட்டு எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. இந்த என்டிபிசிக்கு கீழே வந்துட்டு 13 கோல் பேஸ்டு சூப்பர் தெர்மல் பவர் ப்ராஜெக்ட்ஸும் 7 கேஸ் ஆர் லிக்விட் ஃபியூவல் பேஸ்டு கம்பைன்டு ப்ராஜெக்ட்ஸும் வந்துட்டு அட் ப்ரெசண்ட்டாக வந்து ஃபங்க்ஷன் ஆகிட்டுருக்கு. தென் தமிழ்நாட்டில் மட்டுமே வந்து 5% தெர்மல் எலக்ட்ரிசிட்டி வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க இந்தியாவில். தமிழ்நாட்டில் வந்து இருக்கிற இம்பார்ட்டன்ட் தெர்மல் பவர் ஸ்டேஷன்ஸ் வந்து பார்த்தாக்க 4 இருக்குது. நெய்வேலி, மேட்டூர், தூத்துக்குடி, எண்ணூர் இந்த 4 இடத்துலையும் வந்துட்டு இருக்குது. தென் நியூக்ளியர் பவர்ஸ். நியூக்ளியர் பவர் வந்துட்டு ஒரு அணு வந்து நியூக்ளியர் ஃபியூஷன் ஆகும்போதும் ஃபியூஷன் ஆகும்போதும் நமக்கு லாட் ஆஃப் எனர்ஜி வந்து ரிலீஸ் ஆகுது. அந்த எனர்ஜியை யூஸ் பண்ணி எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்ணுறது தான் நியூக்ளியர் பவர். இதுக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணுற மினரல்ஸ் வந்துட்டு காமனாக யூரேனியம் அண்டு தோரியம் வந்து யூஸ் பண்ணுவாங்க. இந்தியாவில் வந்துட்டு 1940ஸ்லேயே நியூக்ளியர் பவர் ப்ரோக்ராம்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அதாவது 1948 ஆகஸ்டில் வந்து டாடா அட்டாமிக் ரிசர்ச் கமிஷன் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. தென் 1969 ஃபர்ஸ்ட் டைம் தாராப்பூர், மும்பையில் வந்துட்டு ஃபர்ஸ்ட் நியூக்ளியர் பவர் ஸ்டேஷன் வந்துட்டு இன்ஸ்டால் பண்ணுவாங்க. அதனோட கெப்பாசிட்டி 320 மெகாவாட். தென் இம்பார்ட்டன்ட் நியூக்ளியர் அட்டாமிக் ரியாக்டர்ஸ் இன் இந்தியா வந்து பார்த்தாக்க ரவாட்பாட்டா நியர் கோட்டா இன் ராஜஸ்தான், கல்பாக்கம் அண்ட் கூடங்குளம் இன் தமிழ்நாடு, நரோரா இன் யூபி, கைகா இன் கர்நாடகா, கக்ராபாரா இன் குஜராத். தென் என்பிசிஐஎல் நியூக்ளியர் பவர் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடெட், இது வந்துட்டு டிபார்ட்மெண்ட் ஆஃப் அட்டாமிக் எனர்ஜி கீழே வந்துட்டு ஒர்க் ஆகிட்டு இருக்கு.
இதனோட ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து மும்பை இன் மகாராஷ்டிரா. இது வந்துட்டு நியூக்ளியர் பவர் யூஸ் பண்ணி எலக்ட்ரிசிட்டி ஜெனரேஷன்ல இன்வால்வ் ஆயிருக்கு. இந்த ஆர்கனைசேஷன் தான் இந்தியாவுல டிசைனிங், கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் ஆப்பரேட்டிங் தி நியூக்ளியர் பவர் ஸ்டேஷன்ஸ். இது எல்லாத்தையும் இதுதான் வந்து கேரி அவுட் பண்ணுது. தென் ரினியூவபிள் சோர்சஸ் ஆஃப் இந்தியாவில் வந்து விண்ட் எனர்ஜி, தெர்மல் எனர்ஜி, சோலார் அண்ட் டைடல் அண்ட் வேவ் எனர்ஜிஸ்லாம் வந்துட்டு இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் வந்துட்டு ஹைட்ரோ பவர். இது வந்துட்டு வாட்டர் யூஸ் பண்ணி நம்ம பவர் ஜென்ரேஷன் பண்ணுறது, அதாவது ஹைட்ரோ எலக்ட்ரிசிட்டி. இது வந்து ஒன் ஆஃப் த மோஸ்ட் எக்கனாமிக், சீப் அண்ட் நான் பொல்யூட்டிங் சோர்சஸ். இதனால் வந்து நமக்கு எந்த ஒரு பொல்யூஷனும் கிடையாது, க்ரீன் ஹவுஸ் கேஸஸ் வந்து எமிட் ஆகிறது இல்லை. ஸோ இது வந்துட்டு கான்ட்ரிபியூட்ஸ் நியர்லி 7% ஆஃப் த குளோபல் எலக்ட்ரிசிட்டி ப்ரொடக்ஷன். இந்தியாவில் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர் ஸ்டேஷன் வந்து டார்ஜிலிங்கில் 1897 வந்து இன்ஸ்டால் பண்ணுறாங்க. தென் நேஷ்னல் ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர் கார்பரேஷன் இந்தியாவில் வந்துட்டு ஃபரிதாபாத்தில் ஒர்க் ஆகிட்டுருக்கு. தென் இந்தியாவில் 30.4% ஆஃப் ஹைட்ரோ எலக்ட்ரிசிட்டி வந்து அசாம், அருணாச்சல் பிரதேஷ், மணிப்பூர், நாகாலாந்து, திரிபுரா இந்த ஸ்டேட்ஸில் மட்டுமே வந்துட்டு ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. தென் ஈஸ்ட் ஃப்ளோயிங் ரிவர்ஸ் மூலமாக 20.9%, வெஸ்ட் ஃப்ளோயிங் ரிவர்ஸ் மூலமாக 10.5%, கங்கா பேசின்ஸ் யூஸ் பண்ணி 11.7% அண்ட் இண்டஸ் பேசினில் 16%, அப்புறம் சென்ட்ரல் இந்தியாவில் 10.5% ஆஃப் ஹைட்ரோ எலக்ட்ரிசிட்டி வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. தென் கம்மிங் டு சோலார் எனர்ஜி, சன்லைட் யூஸ் பண்ணி எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்ணுறது, ஃபோட்டோவால்டிக் செல்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. இந்தியாவில் வந்து நியூ டெல்லியில் சோலார் எனர்ஜி கார்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடெட் வந்து ஃபங்க்ஷன் ஆகிட்டு வருது. தென் மேஜர் சோலார் பவர் ப்ரொடியூசர்ஸ் இன் இந்தியா ஆர் ஆந்திர பிரதேஷ், குஜராத், ராஜஸ்தான், மகாராஷ்டிரா, மத்திய பிரதேஷ் ஸ்டேட்ஸ். தென் விண்ட் எனர்ஜி, விண்ட் யூஸ் பண்ணி டர்பைன்ஸை சுற்ற வச்சு அது மூலமாக கிடைக்கிற எனர்ஜியில் எலக்ட்ரிசிட்டி வந்து ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. இட் இஸ் ஒன் ஆஃப் த சீப் எனர்ஜி ரிசோர்சஸ் அண்ட் ஆல்சோ பொல்யூஷன் ஃப்ரீ. இதனால் க்ரீன் ஹவுஸ் கேஸ் எமிஷன்ஸ்லாம் வந்து எதுவும் கிடையாது அந்த ஆப்ரேஷன்னால. தென் தமிழ்நாடு தான் வந்துட்டு லார்ஜஸ்ட் இன்ஸ்டாலேஷன் ஆஃப் விண்ட் டர்பைன்ஸ் இன் இந்தியாவில் ஃபர்ஸ்ட்டாக இருக்குது. கன்னியாகுமரியில் முப்பந்தல்ன்ற இடத்துல உலகத்திலே கம்பேர் பண்ணும்போது லார்ஜஸ்ட் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் விண்ட் மில்ஸ் வந்து இருக்குது. தென் இந்தியா இஸ் த 4th largest installed wind power capacity in the world. 1986 ஃபர்ஸ்ட் விண்ட் ஃபார்ம்ஸ் வந்துட்டு கோஸ்டல் ஏரியாஸ் ஆஃப் குஜராத், மகாராஷ்டிரா, தமிழ்நாடு சைட்லலாம் இன்ஸ்டால் பண்ணியிருப்பாங்க. தென் 1998 நேஷ்னல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் விண்ட் எனர்ஜி வந்து சென்னையில் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க. இதுக்குன்னு தனியாக வந்துட்டு இருக்கிற மினிஸ்ட்ரி ஆஃப் நியூ அண்ட் ரினியூவபிள் எனர்ஜி. தென் பயோமாஸ் எனர்ஜி, biodegradable wastes like animal dung, kitchen waste, water hyacinth, agriculture reduces, இது மாதிரி இருக்கிற வேஸ்டஸ், பயோடிகிரேடபிள் மெட்டீரியல்ஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணி பவர் ஜென்ரேஷன் பண்ணுறது தான் பயோமாஸ் எனர்ஜி. இதுவும் வந்துட்டு க்ளீன் தான், சீப் சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி. இந்தியாவில் வந்து எவ்வளோ பொட்டன்ஷியல் இருக்குன்னு பார்த்தாக்க 18 gigawatt ஆஃப் எனர்ஜி ஃப்ரம் பயோமாஸ். தென் டைடல் அண்ட் வேவ் எனர்ஜி, ஓஷன் எனர்ஜிஸில் டைட்ஸ் அண்ட் வேவ்ஸ் யூஸ் பண்ணி நமக்கு வந்து எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்ணலாம். இம்பார்ட்டண்ட்டாக வந்துட்டு டைடல் எனர்ஜி கல்ஃப் ஆஃப் கேம்பேல வந்துட்டு இன்ஸ்டால் பண்ணியிருப்பாங்க. தென் கல்ஃப் ஆஃப் கட்ச் அண்ட் சுந்தர்பன் ஏரியாஸில். வேவ் எனர்ஜி வந்துட்டு யூஸ் பண்ணுறது விழிஞ்சம் நியர் ட்ரிவாண்ட்ரம் அண்ட் அந்தமான் நிக்கோபார் ஐலாண்ட்ஸ். தென் இம்பார்ட்டன்ட் ஒன்லைனர்ஸ் இன் திஸ் presentation, coal is also called as black gold. Then Jharkhand is the largest coal producing state in the country. Coal India Limited is the largest coal producing company in the world at Calcutta. Then petroleum is derived from two Latin words. Petro means rock and oleum meaning oil. Uranium and thorium are used in nuclear power reactors. National Hydroelectric Power Corporation is located at Faridabad, India. The first hydroelectric power station in India was established at Darjeeling in 1897. The first nuclear power station, Tarapur near Mumbai, in 1969 with a capacity of 320 megawatts. Muppandal Perungudi area near Kanyakumari has the largest concentration of wind farm capacity at a single location in the world. Then important model questions. Anthracite contains dash percentage of carbon. Answer option A
80 to 90 percentage. Oldest oil fields in the Indian country is answer option D, Digboy oil fields. National Thermal Power Corporation was established in the year answer option B 1975. The most important constituent of petroleum are hydrogen and carbon. Friends, for PDF and online test, text me at the WhatsApp number 9894904745 or mail me at vanangamudi.tnau@gmail.com. Kindly like, share and subscribe our channel for the upcoming videos. Thank you friends.